அல்லேலூயா. 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 தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்ததே நாங்கள் நல்லது என்று காணத்தக்கதான சிலாக்கியத்தை நீர் தர வேண்டுமாக என்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த உபவாச கொடுகையிலே ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய வேலைகள், எங்களுடைய சொந்த பொறுப்புகளில் இருந்து நாங்கள் ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். அப்பா, உபவாசம் இருந்து வந்திருக்கிறோம். அதன் பலன் ஆண்டவரே 30, 60, 100 பலன் தரத்தக்கதான சிலாக்கியத்தை தர வேண்டுமாய் கேட்கிறோம். இப்பொழுது நாங்கள் படிக்கிற வேதாம பகுதிகள், நாங்கள் கேட்கிற செய்திகள், கொடுக்கப்பட்டதான சாட்சிகள் மற்றும் ஏறெடுத்து போகிற ஜப குறிப்புகள் அனைத்துக்காகவும் நாங்கள் நடத்திலே வருகிறோம். அதை அனைத்தும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே, அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 30, 60, 100 பலன் தர வேண்டுமாய் கேட்கிறோம். மீதியான வேலையில் எங்களோடு கூட இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்போ நம்ம வேதாமத்தில் ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நாம் அனைவரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அந்த வசனத்திலே உள்ள பகுதியை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனங்களிலே உள்ள பகுதிகளில் உள்ள வருகிற அந்த நிகழ்வும் நம் வாழ்க்கையிலே நடக்க இருக்கிற நிகழ்வையும் நாம் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தில் சேர்க்க போறோம். அந்த காலத்துல தாவீது ராஜா காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வையும் இப்ப இந்த 2026வது ஆண்டு இந்த 8ஆம் மாசத்து தொடக்கத்துல நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோமோ அதையும் இதையும் இணைத்து அந்த செய்தியிலே என்னென்ன ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தாரோ அதை நாம் இந்த உபவாச கூட்டத்திலே பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இங்கிருந்து பார்ப்போம். கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது. அது அல்ல. நம்ம வேத வசனத்துல உள்ள அந்த பகுதியை நாம தியானிக்கிறோம். இதனுடைய பகுதி ஏசாயால இருக்குது,
மத்தேயுல இருக்குது, மார்க்ல இருக்குது, வெளிப்படுத்தல இருக்குது. பல வசனங்களை குறித்து நம்ம அங்கே இங்கேயோ நம்ம என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். ஒரே ஒரு அதிகாரம், அதில் சொல்ல அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன கருத்தை சொல்லுகிறது, அதிலே நம்ம எந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை சில நேரங்களில் தாவீது ராஜாவுடைய ஒரு பகுதி வருகிறது. தாவீது ராஜா, அந்த தாவீது ராஜா போல இருக்கிறோமா? அதுக்கப்புறம் அவரோட போரிட போன ஒரு குரூப் சேவகர்கள் இருக்கிறாங்க, அவங்களே போல நம்ம கேரக்டர் இருக்குதா? அல்லது இந்த பகுதியில் இன்னொரு கேரக்டர் இருக்கு, மனைவி, சகோதரர், சகோதரிகள், அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எதிரிகளால் என்ன பண்றாங்க, கடத்தப்படுறாங்க. அங்க ஒரு கேரக்டர் இருக்கு. இன்னொரு கேரக்டர் ஒரு தகவலை சொல்ல வந்த கேரக்டர். ஒரு இயேசுநாதருடைய பிள்ளைகளுக்கு, நம்ம மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு தகவலை சொல்றதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை அனுப்புவார். இந்த செய்தி உங்களுக்கு தான், இந்த செய்தி உங்களுக்கு தான் சொல்லி தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர்ல இருக்கமா? அல்லது கொள்ளையடித்து போனாங்க, சண்டை அடிச்சு கொள்ளையடித்து கொண்டு போன ஒரு குரூப் இருக்கிறாங்க, அந்த ஒரு கேரக்டர்ல இருக்குமா? நம்ம இதை இந்த ஒவ்வொருத்தரும் பல ஏஜில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு முறை லே பிக்சர், அந்த வேதாகத்தில் எப்படி செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும், நீங்க எந்த மாதிரி செய்தியை கொடுத்தா அவங்களுக்கு போய் சேரும்னு சொல்லி நம்ம பிஷப் ஐயா அவர்கள் வால்பாறை சர்ச்சில் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் எடுத்தார். அப்போ அந்த மக்களுக்கு என்ன புரிகிறது என்பதை வைத்து நாம் என்ன பண்ணணும், ஒரு செய்தியை அவர்களுக்கு கொண்டு போகணும். கொண்டு போகும்போது என்ன ஆகுங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லையா? அப்ப இந்த செய்திகள்ல நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம், இதுல எந்த கேரக்டர்ல நம்ம இருக்கிறோம், என்ன தாவீது ராஜா செய்தாரு, அவருடைய கூட உள்ளவங்க செய்தாங்க, அதே மாதிரி நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம்னு சொன்னா சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், திருப்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், திருப்பிக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் மட்டும் வாசிங்க, மற்ற எல்லாருமே பைபிளை அப்படி பார்த்துக்குங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தின் சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாத்தை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. இதுதான் 1வது வசனம். சரிங்களா? இப்போ வாசித்தவங்க மட்டும் பைபிளை வச்சுக்கோங்க, மற்ற எல்லாருமே பைபிளை மூடி ஒரு வாரமா வச்சிருக்கோம். வாசிச்ச இப்ப முதல் வசனம் யார் வாசித்தா? நீங்க மட்டும் பைபிளை வச்சுக்கோங்க. நீங்க மற்ற எல்லாருமே பைபிளை மூடி ஒரு வாரமா வச்சிருக்கோங்க, பைபிளை மூடிக்கோங்க. இப்போ தாவீது ராஜா அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் கேக்குதா? 3ஆம் நாளிலே தான் என்ன பண்றாரு தாவீது ராஜா, ஒரு ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வருகிறார். தாவீது ராஜா எங்க போறாருன்னு சொன்னா ஒரு சண்டை போடுறதுக்கு போறாரு. யாரை கூட்டிட்டு போறாரு? படை மக்கள் எல்லாம் கூட்டிட்டு சண்டை போட போறாரு. சண்டை போட போய் அங்க என்ன ஆயிடுச்சுங்க, வெற்றி ஆயிடுச்சு. வெற்றி ஆன உடனே ராஜா என்ன பண்ணணும், அந்த சிக்லாக்குங்கிற ஊருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணுங்க, வந்திருக்கணும். பைபிளை வாசிக்கும் போது நம்ம தெளிவா வாசிக்கணும். இதுல என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே அப்படின்னு போட்டிருக்கு. 3 நாள் கழிச்சுதான் என்ன பண்ணியிருக்காங்க, தாவீது ராஜா சண்டைக்கு போனதுக்கு அப்புறம் வராது. சண்டை முடிஞ்சு 3 நாள் கழித்து, 3 நாள் கழித்துன்னா நீங்க 29ஆம் வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்தீங்கன்னா தெரியும். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, தாவீது ராஜா ஜெயிச்சிட்டாரு, சவுல் கொன்னது 1000, தாவீது ராஜா கொன்னது 10,000 கொண்டாடி ஒரு வெற்றி என்ன பண்ணியிருக்காரு, அவரு 3 நாள் கொண்டாடி இருக்கிறார். அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு விஷயத்த நமக்கு குடும்பம், நமக்கு ஒரு வேலை, நமக்கு ஒரு படிப்பு, இப்படி எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த பொறுப்புல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இந்த தாவீது ராஜா மாதிரி
இருந்துடக்கூடாது. அதுதான் அந்த வேத வசனம். வசனம் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வேலை முடிந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம இருப்பிடங்களுக்கு போய் சேர்ந்துறவன். அங்க போய் கொண்டாட்டம் கும்மாளம் ஆயிருந்துச்சுன்னா அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, தென்புறத்து சீமையின் மேல இருந்து வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சிக்லாக்கு மேல் விழுந்து கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. கொள்ளையடித்தது அல்லாமல் அக்னியால் சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த முதல் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம ஒரு விஷயத்துல இருந்து நம்ம லேட் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய உடைமைகள் என்ன ஆயிருங்க, கொள்ளையடிக்கப்படும். அதை கொள்ளையடித்தது மூலம் இல்லாம அதை விழுந்து அதை தாக்கிடுறாங்க. அதை என்ன பண்ண, விழுந்துன்னு சொன்னா என்னது, தாக்குதல் நடத்தி அதை ஒண்ணுமே இல்லாம பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அதை கொள்ளையடித்ததும் இல்லாம என்ன பண்ணிடுறாங்க, அக்னியால் சுட்டு எடுக்கிற தீயை வச்சு கொளுத்தி என்ன பண்ணிடுறாங்க, தரைமட்டம் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தாவீது ராஜா மேல இருக்கக்கூடாது. நம்ம தாவீது ராஜா எத்தனையோ வாக்குத்தத்தன வசனங்கள் கொடுத்திருக்கிறாரு. தாவீது ராஜாவுடைய வசனத்தை தான் இயேசுநாதர் சிலுவையில சொன்னாரு. சாத்தானுக்கு பிரச்சனை வரும் பொழுது தாவீது ராஜாவுடைய வசனத்தை தான் அவர் போட்டு உன் தூதர்கள் பாத பள்ளியில் இடாதபடி பாதுகாக்க வேண்டும் சொல்லி தாவீது ராஜா வசனத்தை சொல்றாரு. தாவீது ராஜா எனக்கு பிடித்தமான மகன் சொல்றாரு. நான் பார்த்த புருஷர்களிலேயே தாவீது ராஜா போல ஒரு நல்லவனை பார்க்கலான்னு சொல்லி சொல்றாரு. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல தாவீது ராஜா ஒரு தீர்க்க தரிசனமா இந்த மாதிரி இயேசுநாதர்னு ஒருத்தர் வருவாரு, அவர் பிதாவினுடைய குமாரன் தான் வருவாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு தாவீது ராஜா. இயேசுநாதர்கிட்ட கேட்கிறாங்க போய், இயேசுநாதர் நின்று எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நீங்க மரியாதைக்கு சொந்த பையன் நினைக்கிறோம், யோசேப்பினுடைய மகன் நினைக்கிறோம். அப்ப நீங்க தாவீதை அறியாத பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீத அவர் அவ்வளவு ஒரு நினைச்சுட்டே இருக்கிறார் இயேசுநாதர். தாவீது எப்படிப்பட்டவர், தாவீது எப்படிப்பட்டவர். ஆனா தாவீது ராஜா வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்க, 3 நாள் ஸ்லோவானதுனால அந்த தேசத்துல தென்புறத்து சீமையின் மேல இருந்து அக்னியினால என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு வச்சுட்டாங்க. 2வது வசனத்தை வாசிக்கணும். அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த 3 நாள் அவர் லேட்டா பார்க்கறதுக்குள்ள அவங்க அங்க உள்ள ஸ்திரீகள் பெண்கள் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அந்த காலத்துல பெண்களை எதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா, அங்க போய் வேலை வாங்குறது. அவங்க உள்ள எதிரிகளுடைய தோட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, வேலை வாங்குறதுக்கும் மற்ற வேலைகளுக்கும் அவங்க பெண்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. பெரியவர்களை எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா, நிலங்களை பழுது பார்க்கறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய கால்வாய்கள் தோன்றதுக்கு, பல வேலைகளுக்கு அடிமைகளா என்ன பண்ணிடுறாங்க, பெரியவர்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. சின்னவங்க எந்த விதத்திலையுமே முன்னேறிடக்கூடாதுங்கிறதுக்காக சிறியவர்களே என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிட்டு போயிடுறாங்க. மிருக ஜீவன்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பொன் வெள்ளியெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, கொள்ளையடித்து போயிடுறாங்க. இப்ப நம்ம 8வது மாசத்துல வந்திருக்கிறோம். நம்மளுக்கு இப்படி ஒரு வெறுமை காணப்படுதான்னு நம்ம யோசனை பண்ணணும். நமக்குரிய உடைமைகள் எல்லாம் யாராவது என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்களா. நம்முடைய சொத்து, நமக்கு ஒரு பணம் வச்சிருப்போம், திடீர்னு அர்ஜென்ட்னு கேட்டிருப்போம், நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, அப்புறம் தரேன். இப்படி பல பிரச்சனைகள் மத்தியில நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி கடந்து வந்திருக்கிற சூழ்நிலையில கடவுள் தாவீது ராஜா போல நம்மை வளர்த்து ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 3வது வசனத்தை வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ இது அக்கினியினால் சுட்டடிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் அவர்கள் கண்டார்கள். அப்போ இயேசு அந்த தாவீது ராஜா அந்த 3 நாள் கொண்டாட்டத்துல ஈடுபட்டது காரணமா தான் என்ன ஆயிப்போச்சுங்க, இப்படி ஒரு சூழல் ஆயிப்போச்சு.
தாவீது ராஜா மனைவி, சகோதரர்கள், சகோதரிகள், போருக்கு போன எல்லாருடைய குழந்தைகள், குட்டிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப கூட்டிட்டு போகும்போது இவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஊர் என்ன ஆயிருக்குங்க, தீக்கிரையா ஆயிருக்கு. ஒருவேளை இப்ப நம்ம வந்து ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது நம்மள உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரை ஆயிருச்சுன்னா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையானா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அது சொல்லியிருப்பாங்க 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அவங்க வந்து இப்ப நம்ம வந்து ஒரு நம்மளுடைய சூழலை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அழுகிறதுக்கு பலம் இல்லாத அளவுக்கு ஒரு சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருந்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த காலத்துல இந்த நேரங்கள்ல இந்த உபவாசப்படுத்துக்கு வந்துட்டு நம்ம கடவுள் என்ன பண்றாங்க, அந்த அழுகையிலிருந்து நம்ம என்ன பண்றாங்க, மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க, அழுகிறதுக்கு கூட பலன் இல்லாத அளவுக்கு அழுகிறாங்க. காரணம் என்னன்னா, தன்னுடைய குழந்தைகளை காணும், தன்னுடைய வீடை காணும், தன்னுடைய உடைமைகளை காணும், நகை பொன் வெள்ளிகளை காணும், இல்லைங்களா? அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு, அந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இவங்க என்ன பண்றாங்க, இவங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, போரிடுறதுக்கு போறாங்க. போரிடுறதுக்கு போகும்போது அங்க போய் போரிட்டு வெற்றி அடைஞ்ச உடனே எல்லாரும் திரும்பி வந்திருந்தாங்கன்னு சொன்னா எதிரிகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தாக்குதல் நடத்துற அளவுக்கு இப்படி ஒரு சூழல் வந்துட்டாரு இல்லைங்களா? இப்ப நம்மளும் சில நேரம் ஊருக்கு போவோம். ஊருக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு முக்கியமான ஒரு வேலை, இப்போ நான் அக்கமலை ஃபேக்ட்ரியில் இருக்கேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு புது மிஷினரி மாட்டிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு கேபிள் மாட்டிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு மிஷினரி வந்து தகராறாயிரும். அந்த டைமில் நம்ம தேடும் பொழுது நம்ம ஊருக்கு லீவை போட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு வெளியூரில் போய் உட்காந்துட்டு 3 நாள் கழித்து வந்தோம்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நமக்கு பதிலாக வேற ஒரு எலக்ட்ரிஷியன் எடுத்துட்டு நீ போயிட்டு வா, இன்னொரு 1 வாரம் தங்கி இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவா வா, நாங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கூப்பிடுறோம் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. ஒரு வேலை நம்ம இன்னைக்கு ஒரு நாள் உபவாச போட்டுக்கு வந்துட்டோம்னா கூட அடுத்த நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்துச்சுன்னா நம்ம வேலையில போய் நம்ம என்ன பண்ணிடணும், ஓடி போய் செய்ய ஆரம்பிச்சிடணும். திங்கக்கிழமை வேலை இருந்துச்சா நம்ம மழை வருதுன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டு வேலைகளுக்கு நம்ம போகாம என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் வந்து நான் வந்து இந்த உபவாச போட்டை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்ல வந்து ஒரு அம்மா வந்து கேன்சர்ல இருக்காங்க. நம்ம நல்லா நடந்துட்டு இருந்தாங்க, வயசு ரொம்ப கம்மி, ஒரு குழந்தை, அவருடைய வீட்டுக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு என்ன ஆகிட்டு கேன்சர் அட்டாக் ஆகி ஒரு 25-30 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த வைரஸ் திரும்பி என்ன ஆயிடுச்சு, முதுகு தண்டு வடத்துல வந்து திரும்பி அட்டாக் ஆகி என்ன பண்ணிச்சுங்க, நல்லா இருக்கிறாங்க, இடுப்புக்கு கீழே காலு நடக்க முடியாமல் படுத்தப்பட்டு ஆயிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா செஞ்சிருங்க, என்ன ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா செஞ்சிருங்க, அவங்களை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றிடுறோம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி சில நேரங்கள்ல அழுவதற்கு பலம் இல்லாம போயிடும். நம்மளுடைய பொறுப்புல தாவீது ராஜா மாதிரி பின்தங்கணும்னா நம்ம என்ன வேண்டியது, அழுக வேண்டியதான். அழுதுட்டு அழுகிறதுக்கு பலம் இல்லாம போயிடும். ஒருவேளை நம்ம தாவீது ராஜா போல ஒரு ராஜாவா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் தாவீது ராஜான்னு வச்சுக்கோங்க. அதுல அடுத்த வசனத்தை வாசிங்க. அதாவது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம், 6வது வசனம், 6வது வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம். தாவீது என்ன பண்றாங்க, மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது ராஜா வந்து ஒரு இடத்துல போய் ஜெயிச்சுட்டு கொண்டாடுறது மூலமா தான் வந்திருக்காரு இல்லைங்களா? 29ஆம் வசனத்துல பார்த்தா மக்கள் எல்லாம் வந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு வர்றாங்க. ஆனா இங்க வந்து என்ன ஆகுதுங்க, ஒரு வெற்றி கிடைச்ச பிறகு தாவீது ராஜாக்கு என்ன ஆகுதுங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு வருது. நம்ம சில நேரங்கள்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கோம், படிப்பு நல்லா போயிட்டு இருக்கோம், வேலை நல்லா போயிட்டு இருக்கோம், வீடு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கோம், எல்லாம் போயிட்டு இருக்கோம்.
திடீர்னு என்ன பண்ணுங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு நெருக்கம் நெருக்கம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அடுத்து சகல ஜனங்களும் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால். இப்ப நீங்க அந்த ஒரு நிமிஷம், இப்போ இந்த தாவீது ராஜா வந்து மிகவும் நெருக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம். இந்த போருக்கு போனாங்க இல்லைங்களா, தாவீது ராஜா கூட போருக்கு போனாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஊர்ல விட்டுட்டு தான் என்ன பண்றாங்க, போருக்கு போயிருக்காங்க. நான் சொல்ல புரியுதா? போருக்கு போயிருக்காங்க. போருக்கு போயிட்டு வரும்போது மனைவியும் பிள்ளைகளையும் வீடும் சொத்துகளும் உடைமைகளும் கால்நடைகளும் மிருக ஜீவன்களும் ஒண்ணுமே காணாம போனவொடனே என்ன பண்றாங்க, எல்லாருமே அழுகுறாங்க. அழுகுறது இல்லாம ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க, உன்னுடைய கொண்டாட்டத்தை உடனே முடிச்சாம நீ அங்க ஆட்டம் போட்டுட்டு இருந்ததுனால உங்களோட சேர்ந்து நாங்களும் ஆட்டம் போட்டு கொண்டாடி என்ன பண்ணிட்டோம், என் குழந்தைகளையும் என் பிள்ளைகளையும் இழந்துட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க. தாவீது வந்து மனக்லேசத்தினாலே சொல்ல வாசிங்க, அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கமான்னு பார்க்கணும். நம்முடைய பொறுப்புல இருந்து நம்ம விலகணும்னு சொல்லி சொன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கல் எடுத்து கொண்டு இந்த பக்கத்துல நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க. நம்ம உட்கார நம்ம ஒரு அளவு வளர்ந்துக்கிட்டே வரோம். நல்லா டெவலப் ஆகி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப எப்படி வளர்ந்தான், இவன் கீழே வர்றதுக்கு என்ன வழி, இவனை அடித்து நொறுக்குவதற்கு என்ன வழின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கல்லறிஞ்சி கொள்ளணுங்கிற அளவுக்கு என்ன பண்ணியாச்சுங்க, அவங்கள அந்த மக்கள் வந்து மாறிட்டாங்க. அதே மக்களை கூட்டிட்டு போய் தான் ராஜா என்ன பண்றாரு, போரிட போனாரு. அதே மக்களை கூட்டிட்டு போய் தான் வெற்றி அடைஞ்சாரு. அதே மக்களை கூட்டிட்டு போய் தான் ஆட்டம் போட்டாரு. அதே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கல்லறிஞ்சு கொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு, இந்த ராஜாவால தான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கடத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, அவங்க மனக்கில் கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, செய்திக்குள்ளாக இப்பதான் வரோம். சரிங்களா? இன்னைக்குள்ள செய்தி இதுதான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே ஒரு இந்த உபவாசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையில இருந்திருக்கலாம். ஒரு சொத்து இல்லாமல் போயிருக்கலாம். அவங்களுக்குரிய சொத்தை பக்கத்து வீட்டுக்காங்க. இப்போ ஊர்ல எல்லாம் சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து வால்பாறையில் இருக்கிறேன், என்னுடைய வீட்டை நீங்கள் வந்து அந்த நிலத்தெல்லாம் பார்த்துக்கங்கன்னு சொல்லி நம்ம பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்து வந்திருக்கோம். அவங்க இது பண்ணிட்டு நம்ம வர்றதுக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போய் ஒரு வீடை கட்டி வச்சுருப்பாங்க நம்ம நிலத்துல. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு வீடு இருக்கும். இது என்னப்பா வீடு அப்படின்னா, இது எங்க நிலம் இல்லை, நீ தான் என்கிட்ட வித்துட்டியா அப்படின்பாங்க. என்ன பண்ண முடியும், நம்ம வால்பாறையிலேருந்து ஒரு நாள் லீவு 2 நாள் லீவ் போட்டு போவோம், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வர வேண்டிய சொத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்களே பிரித்து நமக்கு பாகத்தை கொடுத்தாம என்ன பண்ணிடுவாங்க, இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இப்படி பல பிரச்சனை நம்மகிட்ட ஒரு கல்யாணத்துக்குன்னு அவசரத்துக்கு வாங்கியிருப்பாங்க, அல்லது மருத்துவ செலவுக்குன்னு வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம ஏதாவது, இப்போ நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ள சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஒருவேளை ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தான் நீங்க செய்யணும். எது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டாங்க. எல்லாரும் பைபிளை கீழே வச்சுட்டு இந்த வசனத்துக்காக கைகளை தட்டி நம்ம என்ன பண்றோம், தேவனை மேம்படுத்துறோம். அல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கைகளை தட்டலாம், நல்லா கைகளை. அப்போ தாவீது ராஜா தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இந்த ஆகஸ்ட் மாதம்
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த முதலாம் தேதி நம்மளை என்ன பண்ணிக்கணும்? தாவீது ராஜாவுடைய பிரச்சனை என்ன? கல்லெறிந்து கொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய சகோதரர்கள், அவருடைய உற்றார் உறவினர்கள், அவரோடு போரிட வந்த அனைவருமே கர்த்தருக்குள்ளே வந்து அவங்கள கூட உள்ளவங்களே கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிற ஒரு சூழ்நிலையில தாவீது ராஜா போய் அவங்க காலில் போய் விழுகல. என்னை கல்லெறிஞ்சு கொன்றாதீங்க, என்னை வந்து எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அந்த கூட்டிட்டு போன அவங்க கிட்ட போய் அவன் ஏதாவது கேட்டானா? தாவீது ராஜா கேட்கவே இல்லை. தாவீது ராஜா கேட்கவே இல்லை. தாவீது ராஜா என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள்ளே தாவீது ராஜா தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திறப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? திடப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் இந்த செய்தி. கர்த்தருக்குள்ள நம்ம என்ன பண்ணணுங்க? திடப்படுத்தணும். கர்த்தர் சமூகத்தில் போயிடும். பாளையத்துக்கு நம்ம ஓடி வந்துட்டோம், முழங்கால் போட்டோம், ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான் விஷயம். நமக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன ஆகுங்க? தானா. தாவீது ராஜா முதல்ல பண்ண விஷயம் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இதுதான் இன்றைய செய்தி. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து தாவீது ராஜா ஒரு தவறு பண்ணினாரு. தவறு என்ன பண்ணாரு? ஒரு 3 நாள் கழிச்சு தான் இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்தார் இல்லைங்களா? அதனால எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. தாவீது ராஜா கடவுளுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். 2வது கைத்தட்ட வேண்டிய விஷயம் தாவீது ராஜா பண்ணது 1 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. தாவீது அம்லேக்கின் குமாரனாகிய அபியத்தார் ஆசாரியனை நோக்கி, தேவத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார். 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுங்க. தாவீது என்ன பண்ணாருங்க? கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கிங்க? மனிதர்களை நோக்கி போல, நம்மளை அடிக்க வந்தவங்களை நோக்கி போல, தன்னோடு போராட வந்தவங்களை நோக்கி போல, தளபதிகளை நம்பல, அவருடைய ஆயுதங்களை நம்பல, யாரையும் நம்பல. யாரை நம்புறாங்க? கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுங்க? எங்க போனோம்? கர்த்தரை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி போகும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகுங்க? ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தரை நோக்கி என்ன பண்றான்? வாசிப்போம். 1 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் சண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பானோ? நான் அந்த சண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? நான் இந்த மாதிரி ஒரு காரியத்திற்காக நான் போகிறேன். இப்போ நான் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போய் என்னுடைய சோலையார் சர்ச்சில் இதே மாதிரி இப்போ நம்ம ஐயர் எங்கே போயிருக்காங்க? காரைக்குடி போயிருக்கிறாரு. காரைக்குடி சர்ச்சை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா இதே மாதிரி சோலையார் ஆலயம் யாருக்காவது தெரியுமா? சோலையார் ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்களா? கல்லார் சோலையார் ஆலயத்துக்கு யாராவது போயிருக்கீங்களா? யாரும் போனதில்லை. போனால் பாருங்க, இதே மாதிரி ஒரு ஆலயத்தை பழுது பார்க்குற வேலைக்காக நானும் அந்த ஏரியாவில் உள்ள ராஜ்குமார் அவர்களும் நாங்கள் போனோம். அங்கே காரைக்காலுக்கு போகும்போது காரைக்காலில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? மனமுகந்து என்ன பண்ணாங்க? பொருட்கள் ஒருத்தர் ஒரு மோதிரத்தை கல்வியை ஓடிட்டாங்க. காரைக்காலில் உள்ள ஒரு ஐயத்தை கொடுத்து இது வந்து ஏலம் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை அந்த ஆலயத்துக்கு கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா நம்பர் வாங்கி அதுக்கு பிறகு ஒரு பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் அங்கே உள்ளவங்களாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் அனுப்புனாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ அந்த காரைக்கால் நம்ம அதுக்காக நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஆராதனையில் நிறைய அமௌண்ட் இந்த ஆலயத்துக்கு பகுதிக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும்.
கர்த்தருக்குள்ளே தாவீது ராஜா தன்னை திறப்படுத்திக் கொண்டார். அந்த தந்தை பின்தொடர வேண்டுமா என்று சொல்லி கேட்டார். அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அல்லேலூயா. அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி தாவீது ராஜா என்ன பண்றாரு கேட்கிறார். வாசிப்போம். அதற்கு அவர் அதை பின்தொடர். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம பயன்படுத்தும். இந்த வசனத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? கரங்களை தட்டி இன்னும் சத்தமா தட்ட. என்ன? அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உள்ள வாக்கு சத்தம் நமக்கு உள்ளது எங்க தடைப்பட்டிருந்தாலும் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு சொன்ன அந்த வாக்கு சத்தம் என்ன? நீ அதை பின்தொடர், நீ அதை பின்தொடர்ந்து போ, உனக்கு என்ன ஆகுங்க? அது சகலத்தை திருப்பிக்க எதுவுமே. ஆனா அந்த வந்து உங்களுக்கு அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். 2வது வசனத்தை 1 ராஜாக்கள் 30ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள்ல வாசிப்போம். அங்கிருந்த சிறியவர்கள் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து அதை அதில் வாசிங்க. அதுக்கு சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய பொருள் எதுவுமே என்ன ஆகாதுங்க? அழிஞ்சே போகாது. நம்மளுடைய பொருள் என்ன ஆகாதுங்க? அழிஞ்சே போகாது. ஒருவரையும் கொன்று போடாமல். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா வெளியே ஓடி வராம அத்தனை மக்களையும் உள்ளே வச்சு தீய கொளுத்தி என்ன பண்ணிருக்கலாம்? என்ன பண்ணிருக்கலாம்? நமக்குரிய பொருள் கடவுள் என்ன பண்ணிட மாட்டாருங்க? அழிந்து போகவே விட மாட்டார். ஒன்றையும் கொண்டு போகாமல் சிறைப்படுத்திக் கொண்டார்கள் சொல்வார். அப்ப சகலத்தையும் நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம ஒரு நல்ல ஒரு பாடலை பாடிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாடலை கைகளை தட்டி உற்சாகமாக பாடிட்டு அடுத்த செக்ஷனுக்குள்ள போகலாம். பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன், இயேசுவே உண்மை நான் துதிப்பேன், எந்த வேலையிலும் துதிப்பேன் சொல்லி நம்ம பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன், இயேசுவே உண்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேலையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் வாழ்வும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் வாழ்வும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே